அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். கரிசல் சிறுகதைகளின் தடங்கள் என்கிற தலைப்பில் சிறிது நேரம் உங்களோடு உரையாடுவதற்கான இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி கரிசல் நிலப்பகுதி என்று நாம் அறிகிறோம். ராஜபாளையம் அந்த பகுதியில் அது கொஞ்சம் குறிஞ்சியாக இருக்கிறது. மற்ற பகுதி எல்லாமே கரிசல் நிலப்பகுதி தான். மானம் பார்த்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் கரிசல் வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கரிசல் மண்ணில் விவசாயம் என்பது குறைந்து தீப்பெட்டி, பட்டாசு போன்ற தொழில்கள் அதிகமாகி கரிசல் வாழ்வில் கருமருந்து கலந்து விட்டது. இது இலக்கியத்திலே எப்படி பதிவாகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பேச இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கரிசல் நாவல்களை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. கரிசல் காட்டு கவிதைகளை பற்றியும் நான் இங்கே பேசவில்லை. கரிசல் மண்ணில் உருவாகி இருக்கக்கூடிய சிறுகதைகளின் தடங்கள், அது எங்கிருந்து கிளம்பி எப்படியெல்லாம் நடந்து வந்தது என்கின்ற கரிசல் சிறுகதையினுடைய அந்த கால் தடங்களை பின்பற்றி சிறிது நேரம் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். கரிசல் சிறுகதைகள் நடக்க துவங்கியது இடைச்செவல் என்ற கிராமத்தில் இருந்துதான். இந்த இடைச்செவல் என்கிற கிராமம் கோவில்பட்டி பக்கத்தில் திருநெல்வேலிக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து 2 எழுத்தாளர்கள், ஒரே ஊரில் அடுத்தடுத்த தெருவில் இருந்து 2 எழுத்தாளர்கள் வந்தார்கள். ஒருவர் கு. அழகிரிசாமி, இன்னொருவர் கி. ராஜநாராயணன். இந்த 2 பேரும் தான் கரிசல் சிறுகதைகளினுடைய முன்னோடிகள் என்று நாம் அறிகிறோம். அதிலேயும் இருவரில் முதல்ல சிறுகதைகளை படைத்தவர் கு. அழகிரிசாமி. அவருடைய நூற்றாண்டை இப்போது நாம் தமிழகம் எங்கும் கொண்டாடினோம். அவருடைய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் ஒரு பெரிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய சிறுகதைகள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் தொகுத்து அதை நான் தான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். அவர் தான் துவக்கி வைத்தார் தமிழ் கரிசல் சிறுகதைகளுடைய தடத்தை. நான் இங்கே அதனுடைய விரிவாக ஒவ்வொரு எழுத்தாளருடைய படைப்புகளுக்குள்ளேயும் பயணம் செய்து பேசுவதற்கு நேரமில்லை. ஒரு பரந்து பார்வையாக கரிசல் சிறுகதைகள், அதனுடைய தடங்கள் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றது, எங்கெல்லாம் செல்லவில்லை என்பதை மட்டும் இங்கே நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இடைச்செவல் கிராமத்தில் இருந்து கிளம்பிய அந்த தமிழ் சிறுகதை, அந்த இடைச்செவல் கிராமத்திலேயே நுழைகிற இடத்திலே ஒரு தலித் குடியிருப்பு இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்குள்ளே செல்லாமலேயே அந்த சிறுகதை நேர கோவில்பட்டிக்கு வந்துடுச்சு. அழகிரிசாமியின் கதைகளிலேயும் அந்த கரிசல் தலித் மக்களுடைய வாழ்க்கை பதிவு பெறவில்லை. கி. ராஜநாராயணன் அவருடைய கதைகளிலேயும் கரிசல் தலித் மக்களுடைய வாழ்க்கை இடம்பெறவில்லை. இத்தனைக்கு இடைச்செவல்லையே தலித் கிராமம் ஒன்று இருக்கிறது. அது வேண்டுமென்று அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஞாபகமே இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. கோவில்பட்டியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த அந்த வரவில்லை. ஆனால் கு. அழகிரிசாமியுடைய சிந்தனையிலே ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய அழுத்தமான கருத்து இருந்தது என்பதற்கு தெய்வம் பிறந்தது என்று ஒரு கதை இருக்கிறது. அது சென்னையில் நடப்பதாக அந்த கதையை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் காந்தி தாத்தா ஃபோட்டோ, நேரு ஃபோட்டோலாம் வச்சுருப்பார் அப்பா. இந்த பையன் கேட்பான், இவங்கெல்லாம் யார், நம்ம தாத்தாவா அப்படின்னு கேட்பான். உடனே அப்பா சொல்வார், இல்லைடா தாத்தா இல்லை, ஆனால் நம்ம ஊருக்கே தாத்தா அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க படத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்களால நம்மெல்லாம் பயன் அடைஞ்சிருக்கோம், நமக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக அவங்க பாடுபட்டுருக்காங்க, அதனால் அவங்க படத்தை வைக்கிறது ஒரு மரியாதை அப்படின்னு அப்பா சொல்லுவார். அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். வெளியில் தெருவை சுத்தம் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் போவார். ஒரு தூய்மை பணியாளர் தெரு சுத்தம் பண்ணிட்டு போவார். ஒரு அம்மா சாக்கடையை சுத்தம் பண்ணிட்டே போகும்.
கழிப்பறை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவார். அவர் கழிப்பறை சுத்தம் பண்ணிட்டு போவார். அது பையன் மறுநாள் அப்பாட்ட கேட்பான், நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையிலேயே பாடுபடுறவங்க இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த பெருக்கிறவர், இந்த கக்கூஸ் அல்றவர், இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறவர் தானப்பா. இவர் படத்தை நம்ம ஏன்ப்பா இங்கே வைக்காமல் எங்கேயோ உள்ள ஒருத்தர் படத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். அப்போ அந்த அப்பாவுக்கு அது முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அவர் நினைப்பார், உண்மையிலேயே ஒரு தெய்வம் தான் நம்ம வீட்டில் பிறந்திருக்கு, இது இப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வியை கேட்குதுன்னு சொல்லி சொல்லுவார். ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய அக்கறை, கவனம் என்பது அழகிரிசாமிக்கு இருந்தது என்பதற்கான சாட்சியாக 1-2 கதைகளை நாம் அவருடைய தொகுப்புகளிலிருந்து நாம் பார்க்க முடியும். அதே போல் ராஜநாராயணன் அவருடைய கதைகளில் கன்னிமை என்ற ஒரு கதை இருக்கிறது. இந்த கன்னிமை என்ற கதையிலே வயக்காட்டில் வேலை பார்த்து விட்டு எல்லாரும் வேலையை முடித்து திரும்புவார்கள். இப்போ அந்த நாச்சியாரம்மா என்று சொல்லக்கூடியதான் மெயின் கதாபாத்திரம். ஒரு கன்னி பெண்ணாக இருக்கும்போது அவளுக்கு இருந்த பரந்த மனப்பான்மை கல்யாணம் ஆன பிறகு சுருங்கிருச்சுங்கிறது தான் கதை. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுடைய புருஷன், அவனுடைய குழந்தைகள், இதுதான் அவளுக்கு கவனமாக இருக்கும். பாவப்பட்டவங்க, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு பரந்த மனசு என்பது அவள் கன்னி பெண்ணாக இருக்கும்போது இருந்த அந்த பரந்த மனசு குடும்ப பெண்ணாக மாறும்போது சுருங்கி போகிறது அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய அடிப்படையாக அவர் எழுதியிருப்பார் ராஜநாராயணன். அந்த கதையை எழுதும்போது சாயங்காலம் வயக்காட்டில் வேலை முடித்து திருப்பி வரும்போது அங்கே கூலி வேலை பார்த்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஒருவர் தள்ளிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் நடந்து போனார்கள் என்று ஒரு இடம், ஒரு 10-20 வரி வருது. அதில் தான் தலித் மக்களை பற்றி கீரா எழுதியிருக்கிறார் தவிர வேறு தலித் மக்களை பற்றி அவர் எழுதவில்லை. அங்கேயே பக்கத்திலேயே அது கிராமம் இருந்தாலும் கூட எழுதவில்லை என்பது கரிசல் சிறுகதை தடங்களில் அது நுழையாத பகுதிகளில் அது ஒரு முக்கியமான பகுதியாக நான் பார்க்கிறேன். அதே போல் தமிழ் கரிசல் சிறுகதைகள் என்று சொன்னால் கரிசல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பவை கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையும் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையும். கரிசலில் நிறைய இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன. அவர்களை பற்றி சிறுகதைகள், கரிசல் சிறுகதைகள் எழுதியிருக்கிறதா, கரிசல் தடங்கள் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கிறதா என்று பார்த்தால் இதுவரை போகவில்லை என்பதுதான் ஒரு உண்மை. ஏன்னா எழுதியவர்கள் எல்லாருமே ஒன்று இந்த சிறு தெய்வங்களை வணங்கக்கூடிய மரபிலே வந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது இந்து மதம் என்று நான் நம்பக்கூடிய ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதால் இவருடைய சொந்த வாழ்க்கையிலேயே அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்களோடு வாழ்ந்து பழகவில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கை தெரியாது, ஆகவே அவர் எழுதவில்லை. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு மிஸ்ஸிங் என்று நான் பார்க்கிறேன். அதே போல் கிறிஸ்தவர்கள் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே ஏராளமான பகுதிகளில் மக்கள் வசிக்கிறார்கள். இங்கே பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிகப்பெரிய சர்ச் இருக்கிறது, விருதுநகரில் இருக்கிறது. பல பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக நம்முடைய மாவட்டத்திலே வாழ்கிறார்கள். பாதிரியார் மார்க்கு அவர்கள் எழுதிய முன்னத்தி என்கின்ற ஒரு பெரிய நாவல் ஒன்று வந்திருக்கிறது. அது எப்படி இந்த விருதுநகர் மாவட்டத்திலே வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் பகுதிகளிலே எப்படி கிறிஸ்தவ மதம் பரவியது என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக அவர் முன்னத்தி என்ற நாவலை எழுதியிருக்கிறார். ஆனால் கரிசல் சிறுகதைகளில், அறியப்பட்ட சிறுகதைகளில் இந்த கரிசல் மண்ணினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பதிவாகவில்லை. 2 இஸ்லாமியருடைய வாழ்க்கை பதிவாகவில்லை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பதிவாகவில்லை, தலித் மக்களுடைய வாழ்க்கையும் பதிவாகவில்லை. சரி, பதிவாகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த மக்களே எழுத வரும்போது தான் அது எழுத்தாக வருகிறது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபா ஜெயச்சந்திரன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். கரசேவை என்ற விருதுநகர்காரர் தான் அவர். கரசேவை என்கின்ற தொகுப்பு அது தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை இந்த கரிசல் மண்ணில் அவர்கள் எப்படி வாழ்கிறார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அதே போல் தலித் வாழ்க்கையை சொல்வதற்காக அந்த பகுதியில் இருந்து வத்திராயிருப்பு புதுப்பட்டியில் இருந்து பாமா என்ற எழுத்தாளர் வந்தார். அவருடைய கருக்கு என்கின்ற நாவல் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய மொழியிலேயே பேசியது. அந்த அம்மா அந்த நாவலை எழுதிய போது அந்த உள்ளூர்லேயே யாரும் அதை ஏற்றுக்கலை. உள்ளூர்லேயே நம்ம ஊரை பற்றி, நம்மளை பற்றி இவ்வளவு மோசமாக எழுதியிருக்கியே என்று எல்லாம் திட்டத்தான் செஞ்சாங்க அவங்கள. அந்த நாவல் வெளியாக இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு.
இந்த நாவலுடைய 25வது ஆண்டு விழாவை அந்த ஊரில் நடத்தும் போது தான் அந்த மக்கள் இவ்வளவு முக்கியமான நாவலை எழுதியிருக்காங்களான்னு சொல்லி அவங்கள பாராட்டினாங்க. ஸோ அவருடைய பாமாவுடைய சிறுகதைகள் நம்முடைய கரிசல் மண்ணினுடைய தலித் மக்களுடைய வாழ்க்கையை பேசியிருக்கிறது. அதே போல இன்றைக்கு அதே பகுதியில் இருந்து ராஜ் கௌதமன் என்கின்ற ஒரு தமிழின் மிக முக்கியமான ஆய்வாளர், அவருடைய நாவல்கள் தலித் மக்களுடைய வாழ்க்கையை பேசியிருக்கிறது. இன்றைக்கு அதே பகுதியிலிருந்து பிரகாஷ் என்கின்ற ஒரு இளைஞர் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய சிறுகதைகளும் இன்றைக்கு கரிசல் மண்ணினுடைய தலித் மக்களுடைய வாழ்க்கையை அது பேசியிருக்கிறது. கரிசல் வாழ்க்கையினுடைய பெண்களுடைய கதியை பற்றி எல்லோருமே எழுதியிருக்கிறார்கள். வெவ்வேறு விதமான பரிமாணங்களிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய இந்த கரிசல் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எப்படி இலக்கியத்தில் பதிவாயிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலக்கியம் என்பது அது உருவாகுகின்ற காலத்தினுடைய மிக முக்கியமான பதிவாக அது நமக்கு இருக்கிறது. அந்த காலத்து சங்க இலக்கியம் என்றால் அது கற்பனை என்று அதீதமாக பேசப்பட்டது என்று, அகம் புறம் என்று மன்னர்களை பற்றி மிக அதீதமாக பேசியதாக நாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கீழடி அகழாய்வு வந்த பிறகு அதுபோக கொந்தகை சுபகலை என்று பல இடங்களிலே அகழாய்வுகள் தோண்டி எடுக்கப்படும் பொழுது சங்க இலக்கியத்தில் என்ன இருந்ததோ அது என்ன பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழடியிலையும் சிவகலையிலையும் தோண்டி எடுக்கிறார்கள். அப்போ அது வெறும் ஒரு கற்பனையான இலக்கியம் அல்ல, அது அன்றைக்கு வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வியல் பதிவுகள் தான் சங்க இலக்கியம் என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இன்று நம்முடைய சிறுகதைகளும் நாவல்களும் சரி, கவிதைகளும் இன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிதைகளும் சரி, இன்று எழுதக்கூடிய எங்களை போன்ற எழுத்தாளர்கள் நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையைத்தான் எழுதுகிறோம். நான் எழுதிய சிறுகதைகளை பார்த்தால் அது பெரும்பாலும் தீப்பெட்டி ஓட்டுற குழந்தைகளை பற்றியும் பட்டாசு தொழிலில் இருந்த குழந்தை உழைப்பை பற்றி தான் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு பட்டாசுலே குழந்தை உழைப்பு கிடையாது, அது ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் எழுத துவங்கிய காலத்தில் 70களில் பட்டாசு தொழிலில் நிறைய குழந்தைகள் வேலை பார்த்தார்கள். தீப்பெட்டியிலையும் குழந்தைகள் வேலை வைப்பார்கள். ஏன்னா அது சின்ன கைகள் வந்து அந்த தீக்குச்சியை எடுக்கிறது வைக்கிறதுலாம் அது வேகமாக வேலை செய்யும் என்று முதலாளிகள் நினைத்தார்கள். ஆகவே தீப்பெட்டி பட்டாசு இந்த இரண்டை பற்றி தான் என்னுடைய சிறுகதைகள், என்னை போல இன்னும் லட்சுமண பெருமாளுடைய சிறுகதைகள், என்னுடைய தம்பிய கோணங்கியினுடைய சிறுகதைகள்லாம் இந்த தீப்பெட்டி பட்டாசில் வேலை பார்க்கக்கூடிய வாழ்க்கையை தான் நாங்கள் சிறுகதைகளாக எழுதியிருக்கிறோம். இந்த உலகத்துக்கே இந்த பட்டாசு நகரம் என்று சிவகாசிக்கு ஒரு பெரிய பெருமிதம் உண்டு. சிவகாசிக்காரங்களுக்கே அந்த பெருமிதம் இருக்கிறது. நாங்கள் எங்கள் கதைகளின் மூலமாக என்ன கேள்வி கேட்குறோம்னா, அது என்னையா பெருமிதம் இருக்குது? இந்த பட்டாசுங்கிறது என்ன உங்களோட வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையா? உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தான் அடிப்படை தேவை. பட்டாசு அதில் சேருதா? சேரலை. பட்டாசு எதுக்கு பயன்படுது? அது தீபாவளிக்கு அல்லது கல்யாண வீடுகளில் பொண்ணு மாப்பிள்ளையை ஊர்வலமாக கொண்டு வரும்போது, அல்லது யாராவது மண்டையை போட்டாங்கன்னா அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது அது முன்னாடி வச்சு கொளுத்தி விடுறாங்க. பட்டாப்படாவுன்னு வெடித்து பூரா கொடுது. தீபாவளிக்கு ஏகப்பட்ட பட்டாசு வீட்டுக்கு வாங்கி கொளுத்துறோம். ஆனால் யாருமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகளால் குறைந்தபட்சம் 20 பேராவது சாகுறாங்க. அவங்க யார்? இந்த கரிசல் காட்டு மக்கள் தான் சாகுறாங்க. எளிய மக்கள், வேறு பொழப்பு இல்லை, விவசாயம் இல்லை, வேறு பொழப்பு இல்லாமல் பட்டாசு தொழிலில் இருக்கிறவங்க தான் தொழிலாளர் தான் சாகுறாங்க. அப்படி நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளுடைய உயிரை பணயம் வைத்து தயாரிக்கக்கூடிய பட்டாசு தேவைதானா? பட்டாசு இல்லைன்னா உணவு, உடை, இருப்பிடம் கிடைக்காதா? அது ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் பட்டாசு. இப்போ உலகத்தினுடைய பல நாடுகளில் பூரா என்ன செய்கிறாங்க? பட்டாசு கொளுத்துறதுன்னா முனிசிபாலிட்டியினுடைய கிரவுண்டுக்கு எல்லோரும் வர சொல்லிடுறாங்க. அங்கே வச்சு முனிசிபாலிட்டியே பட்டாசு கொளுத்தோம். மக்கள் எல்லாரும் அந்த கேலரியில் உட்காந்து பார்த்து கை தட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு பட்டாசை வாங்கி கொளுத்தி குப்பையை பூரா அங்கே தெருவில் போட்டுட்டு நமக்கு என்னன்னு உள்ளே போயிடுறோம். மறுநாள் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் போய் அந்த ஊரை பூரா சுத்தம் பண்ணுறாங்க. கொஞ்சமாவது இறக்க வேண்டாமா? பட்டாசு கொளுத்துறது, நீங்கள் பட்டாசு கொளுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அந்த பணியாளர்கள் எக்ஸ்ட்ராவாக பணியாளர்களை போடுறாங்களா முனிசிபாலிட்டியில்? கிடையாது. இல்லை எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு தீபாவளிக்குன்னு? அது கிடையாது.
இப்படி பல பேர் கஷ்டப்படுத்தி ஒரு பட்டாசு கொளுத்தணுமா என்பதுதான் நாங்கள் கதைகளில் வைக்கக்கூடிய கேள்விகள். இந்த குழந்தை தொழிலாளர்கள் பட்டாசு இருக்கக்கூடாது என்று எல்லா கதைகளும் தொடர்ந்து எழுதினோம். ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் அவங்க முஸ்லீம்காரங்க, அவங்க சென்னையில் வாழ்கிறவங்க, அவங்க வந்து சிவகாசியில் தங்கியிருந்து இந்த பட்டாசு தொழிலை பற்றி, தீப்பெட்டியில் விழக்கூடிய குழந்தைகளை பற்றி எல்லாம் கூட்டு குஞ்சுகள் என்று ஒரு நாவல் எழுதினார். நாங்கள் தொடர்ந்து எழுதியதன் விளைவாக பொது விசாரணைகள் நடந்தது, பல பல இயக்கங்கள்லாம் நடந்து, தொழிற்சங்க இயக்கங்கள் உருவாகி போராட்டங்கள் நடந்து, இப்போது குழந்தை தொழிலாளர்கள் பட்டாசுலையோ தீப்பெட்டி இருக்கக்கூடாது என்று சட்டம் வந்து இப்போ அது இன்றைக்கு குழந்தை தொழிலாளி இல்லாத ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது. ஆனால் அதே சமயம் பல பேரை உயிரை காவு கொள்ளக்கூடிய ஒரு தொழிலாக அது இருப்பதை ஒரு 20 வருஷம் திட்டம் போட்டு, ஏன்னா ஒரு 3 லட்சம் குடும்பங்கள் பட்டாசை நம்பி இருக்கிறது. நான் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினோடனே பல பேர் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏங்க ஒரு 3 லட்சம் குடும்பம் இந்த மாவட்டத்தில் பட்டாசு தொழில் நம்பி இருக்குது, அதே ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே, இதுதான் எழுத்தாளருடைய லட்சணமானு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பட்டாசு கொளுத்துறதுங்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக மக்கள் உயிரை பழிக்கிறத எப்படிங்க ஒரு எழுத்தாளர் ஒத்துக்க முடியும் என்று நாங்கள் கேட்டோம். ஒரு 20 ஆண்டு திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுத் தொழிலை இந்த மாவட்டத்தில் உருவாக்கி இந்த பட்டாசு என்பது இல்லாமல் செய்ய முடியாதா என்பது தான் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. ஆகவே கரிசல் சிறுகதைகள் இவற்றை பற்றி தான் பேசுகிறது. கரிசக்காட்டில் வாழக்கூடிய பெண்கள் மரியாதையோடு நடத்தப்படுகிறார்களா? கரிசல் காட்டு பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் விரும்பிய பாடத்தை, விரும்பிய கல்வியை கொடுப்பதற்கு இந்த கரிசல் காட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்களா? எல்லா ஊர்களையும் எப்படி பெண்கள் சட்டிப்பானை கழுவி கொண்டு இருக்கிறார்களோ அதே போல தான் பெண்கள் என்றால் சட்டிப்பானை கழுவுவதற்கு என்று தான் கரிசல் காட்டிலேயும் வாழ்க்கை இருக்கிறது. இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். நான் எழுதிய புத்தகங்களில் ஒரு 4 புத்தகங்கள் சமையலை பற்றிய புத்தகங்கள் தான். ஏன் அதை எழுதுகிறோம் என்று சொன்னால், ஜனத்தொகையில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்நாள் போனாலும் அடுப்படியிலேயே இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பொது வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் பங்கேற்பார்கள்? அதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. மீண்டும் மீண்டும் அடுப்படிக்குள்ளேயே பெண்களை தள்ளிக்கொண்டே இருந்தால், நீங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்களாம் கல்லூரி மாணவிகளாக இருக்கீங்க, பேராசிரியர்களாக இங்கே இருக்கீங்க, அடுப்படியில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா? கிடையாது. எல்லாம் பொங்கி வச்சுட்டு தான் வரணும். அது இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்லூரி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் வீட்டில் இருக்கிறவர்கள் பூரா வடித்து வச்சுட்டு தான் இங்கே வரணும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு என்ன ஆக போகிறீங்கிற கனவு ஒரு இடத்துல கட்டாயிரும். என்ன பிள்ளை காலேஜ் முடிச்சிட்டா அப்புறம் என்ன? அப்புறம் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதான். ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துரு. இந்த ஆட்டுக்குட்டியை கிடாய் வெட்டுறதுக்கு வருவான்ல, கிடாய் வெட்டுறவன் கையில் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொடுத்தா அந்த அவன் என்ன செய்வான்? கொண்டு போய் கிடாயை வெட்டி சாப்பிடுவான். இதுதான் பெண்கள் வாழ்க்கையாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எங்கள் கதைகளிலே கேள்விகளாக வைக்கிறோம். உண்மையில் இந்த சமூகத்தில் மாற்றம் நடக்க வேண்டும். இந்த கரிசல் வாழ்விலே மாபெரும் முற்போக்கான மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றுதான் கரிசல் சிறுகதைகளிலே நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறோம். கு. அழகிரிசாமியும் கி. ராஜநாராயணனும் துவக்கி வைத்த கரிசல் சிறுகதை பயணம் கோவில்பட்டிக்கு வந்து, கோவில்பட்டியிலே பூமணி என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய சிறுகதைகளிலே மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். அப்படியே தமிழ் சிறுகதை தடங்கள் வந்து அப்படியே நடந்து வந்து கோவில்பட்டி வந்து சாத்தூருக்கு வருது. சாத்தூரில் லட்சுமண பெருமாள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கிறார், ஒரு மூத்த படைப்பாளி அவர். அவருடைய ஒரு சிறுகதை நான் 1000 ஊர்களில் சொல்லிட்டேன் அந்த கதையை. ஆனாலும் கூட எல்லா ஊர்லையும் சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருக்கிறது. பயணம் என்ற ஒரு சிறுகதை. ஒரு சாத்தூரில் ஒரு தீப்பெட்டி ஒட்டி பழைக்கிற ஒரு குடும்பம், புருஷங்காரன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், ஒரு ஊராக பஞ்சு மிட்டாய் விற்கிறேன். பஞ்சு மிட்டாய் விற்று என்ன காசு கிடைக்கும்னு அதை எப்படிலாம் வாழ்கிறாங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பஞ்சு மிட்டாய் 10 பைசாவுக்கு விற்கிறாங்க. அந்த 10 பைசாவில் 2 பைசா லாபம் வச்சு எத்தனை பஞ்சு மிட்டாய் விற்று அவன் எவ்வளோ கம்பாஞ்சு பிள்ளைகளுக்கு எப்படி கஞ்சி ஊற்றுவான்னு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. பல வியாபாரத்தை செய்யக்கூடியவங்களை இந்த மாதிரி தெருவாக போய் விற்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா, அதாவது ஷாஜகான் சொல்லி திருமங்கலத்தில் ஒரு ரைட்டர் வந்து இந்த அம்மி கொத்துறவங்களை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார். அம்மி கொத்துலையோன்ட்டு தெருவிலே வருவாங்க. மிக்சி கிரைண்டர் வந்த உடனே இந்த அம்மி கொத்துறவனுக்கு என்னாச்சு? வேலை போயிடுச்சு. திருமங்கலத்திலிருந்து தான் கரிசல் இலக்கியமே ஆரம்பிக்குதுன்னு கீரை வந்து மேப் போட்டிருக்காரு. இப்போ அந்த ஷாஜகானுடைய அந்த கதை மறக்க முடியாத கதை. நாங்கள் வந்து இதைத்தான் கவலைப்படுறோம். மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு சந்தோஷப்பட்டு கதை எழுதலை.
மிஸ்டேக் என்று வந்ததுனால அம்பைக்கு உத்தரவனுக்கு வாழ்க்கை இல்லாமல் போச்சேன்னு கவலைப்படுறோம். இப்படி யார் இந்த சமூகத்தினுடைய பெரும் போக்கினால் கைவிடப்பட்டவர்களாக எந்த மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை பற்றித்தான் தமிழ் கரிசல் சிறுகதைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அதே போல் சாத்தூருக்கு வந்தது அவருடைய வயனம் கதையில் பஞ்சமிட்டாய் வியாபாரி அவர் வீட்டில் அந்த அம்மா வந்து தீப்பெட்டி ஓட்டும். 8 பொம்பளை பிள்ளைய 8 பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றணும்னா தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த 8வது பிள்ளையை தவிர 7 பிள்ளைகளும் தீப்பெட்டி ஓட்டும். பூரா தீப்பெட்டி ஒட்டி நீங்கள் பார்த்துருவீங்க. அப்படியே ஒட்டி இப்படி சுண்டி விடுவாங்க. ஓட்டு போயிட்டே இருக்கும். இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கா அந்த அம்மா. நேர்த்திக்கடனை போய் செலுத்திட்டு வாங்கன்னு சொல்லி புருஷங்காரனை அனுப்பி வைக்கிறார். ஒரு நாளைக்கு பஞ்சமிட்டாய் விக்காட்டா ஒன்று நட்டம் இல்லை போயிட்டு வரோம்னு சொல்லி வெள்ளிக்கிழமையா கடைசி வெள்ளிக்கிழமையா பார்த்து போயிட்டு சொல்கிறேன். பஸ் ஏறி போகிறான். போய் நேர்த்திக்கடனை மாரியாத்தாளுக்கு செலுத்திட்டு திரும்பி வரான். மணலை தாண்டி வந்து தான் பஸ் ஏறணும். இருக்கக்கூடிய போனவங்களுக்கு தெரியும். அப்படியே மணல் நடந்து வரும்போது பார்த்தா அங்கே ஒரு வேலிச்செடிக்கு நிழலில் கீழே வெள்ளையை ஏதோ தெரியுது. கிட்ட போய் பார்த்தா வெள்ளைய ஒரு துணிக்குள்ள சின்ன பச்சை பிள்ளை ஒரு ஒரு இல்லை சாரி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அவர் வந்து அந்த மணலை தாண்டி வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டார். பஸ்ஸில் ஏற போகிறாரு. பஸ்ஸில் ஏறினா மேலே சீட்டு கிடைக்காது இல்லையா? பஸ்ஸில் ஏறணும்னா அடித்து பிடிச்சி உள்ளே ஏறி இவர் ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டார். அப்போ வெளியே இருந்து நிறைய பேர் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னல் வெளியே ஒரு பையை கொடுத்து இதை சீட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பையை கொடுங்க சீட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு பொம்பளையாளி என்ன செய்யுது, கைப்பிள்ளையை வச்சுருக்கு. இந்த ஜன்னல் வெளியே நீட்டி, ஐயா இந்த பிள்ளையை பிடிச்சிக்கங்க ஐயா, பஸ்ஸில் இடிச்சிருவாங்க, நான் அப்படி கூடி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குது. இவர் கூட அந்த பிள்ளையை வாங்கிக்கிறாரு. அந்த அம்மா மேலே ஏறி வந்து இந்த பிள்ளையை வாங்கணும்ல பார்த்துட்டு இருக்காரு. பஸ்ஸு கிளம்பிருச்சு. அந்த அம்மா வரக்கானோம். கையில் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஏம்மா இது யாரு பிள்ளைன்னு கேட்குறாரு. யாருமே வரல. உடனே இவர் உடனே டிரைவர் என்ன வண்டி நிப்பாட்டுங்கண்ணே, இந்த ஜன்னல் வழியாக ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த அம்மாவை காணோம்னு சொல்லுது. இப்போ கீழே இறங்கி போய் பாருங்கயான்னு சொல்கிறார். இவர் திரும்பி கீழே இறங்கி வர்றாரு. கக்கத்தில் தேங்காய் பழம் உடைச்சதை வச்சுருக்காரு. கையில் பிள்ளையை வச்சுருக்காரு. கீழே இறங்கி வந்து அம்மா இது யாரு கேட்குறாரு. அந்த அம்மாவை ஆளையே காணோம். பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டான். பார்க்குறாரு பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளையை கொண்டுட்டு திருப்பி மாரியாத்தாட்ட போகிறாரு. அங்கே கோவில் பூரா தேடுறாரு. எங்கேயுமே யாரும் அந்த தாயை காணோம். இவர் ஏற்கனவே வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்குது? இதை கொண்டு போனால் 9000. வீட்டுக்கு போனால் ஏற்கனவே அந்த வீட்டம்மா வசவு உரிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சு மிட்டாயை விற்றுக்கிட்டு திடுறாங்க சொல்லி வசவு உரிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த இவர் கொண்டாந்து ஒரு வேலிச்செடி மரம் நிழலில் கொண்டாந்து அந்த பிள்ளைய படுக்க வச்சு துண்டை மேலே போட்டு ஆள் விடுங்க சாமி தப்பிச்சு ஓடியாராரு. ஆனால் 4 ஸ்டெப்பு நடக்கிறதுக்குள்ளே இவரால் நடக்க முடியல. ஏன்னா இவன் சாதாரண தொழிலாளின்னா மனச்சாட்சி வேலை செய்யும். மத்தியதர வர்க்கமாகி மேல்தட்டுக்கு போயிட்டான்னா மனச்சாட்சி வேலை செய்யாது. என் பாடப்பட்டு நான் பார்த்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன். ஆனால் அவன் சாதாரண தொழிலாளிங்கிறதுனால மனச்சாட்சி வேலை செய்யுது. ஐயோ ஒரு பச்சை பிள்ளையை இப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு ஒரு கீரி வந்து கடிச்சிடும், பாம்பு கடிச்சிடும் சொல்லி மனசு கேட்க திருப்பி வரான். திருப்பி அந்த பிள்ளையை தூக்கிட்டு தான் வரான். தூக்கிட்டு சாத்தூருக்கு வரான். சாத்தூருக்கு வந்து வீட்டுக்குள்ளே தெருவுக்குள்ளே நுழையும் போது ஐயோ என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டே வரான். மெதுவாக ராத்திரி 10 மணி ஆயிடுது. ஆனால் கதவு திறந்தா இருக்கு. உள்ளே நுழையிறான். எம்பிட்டு நேரம் எப்போ போனீர் எப்போ வரீருன்னு வைறான். அப்புறம் கையில் என்னையா கையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பொண்ணு அப்படியே நடுங்கிட்டு நிற்கான். உடனே அவன் என்ன செய்கிறா, பிள்ளைய கையில் வாங்கி பாயிண்ட் சிரிக்கிறா. வந்து எதுக்கியா பயப்படுற, இந்த பிள்ளைய கொண்டு கொடுத்தது யாரு? மாரித்தாயி. இது மாரித்தாயி தான் கொடுத்துட்டு போயிருக்கா. 8 பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற இல்லை, 9வது ஒரு பிள்ளைய கொடுக்குறேன், நீ என்ன செய்யற, நம்மளை சோதிக்கிறா மாரித்தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கக்கன்னு சிரிச்சுட்டு மேலே பார்த்து, மாரித்தாயி எங்களுக்கு கை கால் சுகமாக இருந்தா எத்தனை பிள்ளைனாலும் நாங்கள் காப்பாற்றுவோம், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க கதை. அப்படி ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. பெண் குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி பார்த்து பெண் சிசு கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இப்படி ஒரு கதையை ஒரு கரிசல் சிறுகதை பேசுகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ முக்கியமான ஒரு கதையாக இருக்கிறது. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு உணர்வை, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கதையை சாத்தூரை சேர்ந்த லட்சுமண பெருமாள் நேற்று வந்து இங்கே பேசிட்டு போயிருப்பார். அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தான் நம்ம பாடத்தில் வைக்கணும். இதெல்லாம் நம்ம பாடங்களில் இருக்கா?
நீங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து சித்திர பாடல் வரைக்கும் மட்டுமே வச்சு தமிழ் இலக்கியத்தை வளர்த்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கையை பேசுகின்ற இந்த கரிசல் சிறுகதைகள் கரிசல் காட்டு கல்லூரிகளிலே அவை பாடமாக வர வேண்டும் அல்லவா? அது அந்த இடைவெளியை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த வைகை இலக்கிய திருவிழா என்று நான் கருதுகிறேன். ஆகவே அப்படி சாத்தூர் வழியே வந்து சிவகாசிக்குள்ளே போய் சிறுகதை வந்து அப்படியே வத்திராயிருப்பு பக்கம் போய் அங்கே பாமா ராஜகோதமனையெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் போச்சு, ராஜபாளையம் பக்கம் போனால் அங்கே பாரத தேவி எனக்கு எழுத்தாளர் அவங்க நாவல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிலாக்கள் தூர தூரமாக என்ற முக்கியமான நாவலை எழுதியவர் பாரத தேவி. அப்படியே வண்டி அப்படியே போய் சிறுகதை தடங்கள் அங்கிட்டு போச்சுன்னா புதூர் விளாத்திக்குளம் புதூர் பக்கம் போயிடணும். அங்கே போனால் சிவபிரகாசம் என்று ஒரு பெரிய மகத்தான படைப்பாளி, அவருடைய சிறுகதைகள். அது கரிசல் வாழ்வினுடைய இன்னொரு பக்கம். அது கரிசக்காட்டில் உள்ள வாழ்க்கை வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒன்று போல கிடையாது. கோயில்பட்டி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அங்கிட்டு புதூர் விளாத்திக்குளம் பக்கம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சங்கரங்கோவில் பக்கம் இருக்கிற கரிசல் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். சிவகாசியில் மொத்தமாக வேறையாக இருக்கும். சாத்தூர் சிவகாசி தீப்பெட்டி வாழ்க்கை வரும்போது இது வேற ஒன்றாக மாறுகிறது. இந்த தீப்பெட்டி பட்டாசெல்லாம் புதூர் விளாத்திக்குளம் பக்கம் தெரியவே தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் மானம் பார்த்த விவசாயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பாத்தில் எப்போயாவது தண்ணி வரும், அதை வச்சு விவசாயம் பண்ண முடியாது, அது வெள்ளம் தான் வரும். இப்படிப்பட்ட விதவிதமான ஒரே நிலப்பரப்பு தான் கரிசல் நிலப்பரப்பு. ஆனால் கரிசல் சிறுகதைகள் பேசுகின்ற வாழ்க்கையை வைத்து பார்த்தால் இது விதவிதமாக இதற்குள்ளேயே டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பண்பாட்டினுடைய அடிப்படையே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான், பன்முகத்தன்மை என்பதுதான். அது இந்த கரிசல் வாழ்வுக்குள்ளேயே விதவிதமான பன்முகமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை கரிசல் சிறுகதைகளுடைய தடங்கள் நமக்கு காட்டுகின்றன. இன்றைக்கு கரிசல் சிறுகதைகளை எழுதக்கூடியவர்களாக இளம் படைப்பாளிகள் நிறையா வந்துட்டாங்க. முத்துஜியான்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் யாருன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். திடீர்னு வந்து கதை எழுதிட்டு வந்தார். கம்பரக்கத்தின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காரு. கம்பரக்கத்தின்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு? கம்பரக்கத்தி எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? கம்பரக்கத்தி இதான் இவ்வளோதான் இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும், கைக்குள்ளே அடங்கிடும். இந்த கருது இருக்கிறதுக்கெல்லாம் அதான் அப்படி கரக்கு அறுத்துட்டு போயிடுவாங்க பெண்கள். அது பெரும்பாலும் கம்பரக்கத்தி என்பது பெண்கள் கையிலேயே புழங்கக்கூடிய ஒரு கத்தி. அது கம்பரக்கத்தி இத்தினோண்டா இருக்கும். இந்த கம்பரக்கத்திங்கிற தலைப்பில் ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காரு. நாங்கள் அது படித்து பார்த்தா அற்புதமாக இருக்குது சிறுகதைகள். இந்த கரிசல் வாழ்வினுடைய இதுவரை பேசப்படாத பல பகுதிகளே அதனுடைய அவர் கதைகள் பேசுகின்றன. அவர் எங்கே இருந்தாருன்னு, எங்கேயா இருந்த இத்தனை நாளான்னு கேட்டால் அவர் சமயக்காரர். அவர் கல்யாண வீட்டில் போய் சமையல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எந்த இலக்கிய கூட்டத்திலேயோ வந்து எங்கள் கூட உட்காந்து அவர் பேசுனதில்லை, விவாதங்களில் பங்கேற்றதில்லை. திடீர்னு ஒரு தொகுப்போடு வந்து நிற்கிறார். இது கரிசல் மண்ணினுடைய மிகப்பெரிய வரம் என்று நான் கருதுகிறேன். அது வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க எழுத்தாளர்கள். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக சிறுகதை பயிலரங்குகள் நடத்துகிறோம். 30 பெண்கள் எழுத வந்துட்டாங்க. 17 பேருடைய சிறுகதையை தொகுத்து புஸ்தகமாக போட்டிருக்கோம். பெண்கள் வந்து முன்ன பின்ன இலக்கியம் தெரியாது. ஆனால் சிறுகதைன்னா என்னன்னு ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தோம். டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா பெண்களுக்கான மன அழுத்தங்கள் இருக்கிறது. அது சின்ன பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து அந்த டிஸ்பாரிட்டி, பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில டிஸ்பாரிட்டி, அது குழந்தைகளாக இருந்த காலத்திலிருந்தே பெண்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த உணர்வு, வாழ்நாள் முழுவதும் அழுத்தப்பட்ட மனநிலையோடு இருக்கக்கூடிய பெண்கள் லேசாக தெரிஞ்சிச்சுன்னா, லேசாக ஒரு எழுதுறதுக்கான ஒரு வழி கிடச்சிச்சுன்னா கதை எழுதிடுறாங்க. இது வந்து இன்றைக்கு கரிசல் மண்ணினுடைய மிக புதிய வரவுகளாக நான் பார்க்கிறேன். இந்த 20 பெண்கள் எழுத துவங்கி இருப்பதும், அவங்க எழுதக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்களால் யோசிக்க முடியாத பிரச்சனைகள் அவர் எழுதுறாங்க. ஒரு பொண்ணு கதை எழுதியிருக்கா. அந்த அரங்கத்தில் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இப்போ சசிரேகான்னு சொல்லி வெந்தய கலர் நைட்டின்னு ஒரு கதை. அந்த பொண்ணு வந்து அந்த நைட்டி வந்து கதை சொல்லுது. நைட்டி கதை சொல்லுமான்னு கேட்கக்கூடாது. தமிழ் சிறுகதை பிறக்கும் போதே ஒரு மரம் தான் கதை சொல்லிச்சு. வாவிஸ் ஐயருடைய குளத்தங்கரை அரச மரம்ங்கிறது தான் தமிழின் முதல் சிறுகதைன்னு சொல்லுவார்கள். அந்த முதல் கதையை பார்க்க போனால் நான் மரம் தான் அந்த கதையை ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு நைட்டி கதை சொல்லுது. இந்த நைட்டி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு அந்த நைட்டியே கதையை சொல்லுது. அது நைட்டி போட்டுக்கலாம். சமையல் பண்ணும்போது அந்த நைட்டி எடுத்து இங்கிட்ட வேர்வையை துடைச்சிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி கறி துணி மாதிரி அதை சட்டி இறக்கி வைக்கிறதுக்கு அந்த நைட்டி பயன்படுது. அம்மானு ஒரு பிள்ளை ஓடியாருது மூக்கை செதுக்கிறதுக்கு அந்த நைட்டி தான் பயன்படுது. இந்த நைட்டியினுடைய பயன்பாடுகள் வழியாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அந்த கதை பேசுகிறது.
அப்புறம் பழசா போன நைட்டியை பாத்ரூம் வாசலில் கட் பண்ணி கீழே மிதிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அங்கே ஒரு கிழவி படுத்து கிடக்கா வீட்டுக்குள்ள, அவளுக்கு ஒரு நைட்டி போட்டு விட்டுருக்காங்க. அவளுக்கு சேலையெல்லாம் கட்டுற அளவுக்கு கை வெளி வயசாயிருச்சு, 80 வயசாயிருச்சு அந்த பாட்டி. அந்த பாட்டி இதே அடிப்படையில் நின்னவ தான். அவள் காலத்தில் நைட்டி கிடையாது, அவள் சேலை கட்டிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு நைட்டியை போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அந்த கிழவியும் அந்த பாத்ரூம் வாசலில் கிடக்கிற நைட்டியும் ஒன்று தானே என்று அந்த கதையை அந்த பொண்ணு முடிச்சிருக்கா. ஒரு நைட்டியை வச்சு ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையே சொல்ல முடிகிறது. இதெல்லாம் முன்ன பின்ன இந்த இலக்கிய உலகத்திலே புழங்காத ஒரு பெண்ணால் இப்படி ஒரு அற்புதமான கதையை எழுத முடிகிறது என்று சொன்னால் உங்களால் ஏன் எழுத முடியாது? எழுத முடியும். கரிசல் காட்டு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லோரும், குறிப்பாக பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், நம்முடைய வாழ்க்கையை, இன்றைய சமகால வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக கதை எழுதணும்னு சொன்னால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இந்த ஃபோனை இப்படி பார்க்குறத விட்டுட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பின்பக்கத்தை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. முன்பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு ஏதோ இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வரக்கூடிய 4 வரி தான் இலக்கியம் என்று, அதுதான் எழுத்து என்று நம்முடைய மைண்டில் ஏறுகிறோம். அது இலக்கியமே கிடையாது. ஃபேஸ்புக் ட்விட்டருக்குள்ளேயே புழங்கினா எழுத்து வராது. நான் புத்தகங்களை தேடி வாசிக்க வேண்டும். ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த மாவட்ட நிர்வாகமே கரிசல் நிலவியல் கதைகள் என்று நானும் மணிமாறனும் சேர்ந்து ஒரு பெரிய தொகுத்து போட்டிருக்கோம். ஒரு 1000 பக்கத்துக்கு போட்டிருக்கோம். அது மாதிரி 4-5 புத்தகங்களை இந்த மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டு இருக்கிறது. இதெல்லாம் குறைந்த விலைக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கிடைக்குது. நம்முடைய புத்தக கண்காட்சிகளில் அவ்வளவு புத்தகங்கள் வருகின்றன. எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் புத்தக கண்காட்சி நடக்குது. விருதுநகர் புத்தக கண்காட்சி மிகச் சிறப்பாக நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும். கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் ஆண்டு முழுக்க காசு சேர்த்து வச்சு புத்தக கண்காட்சியில் போய் புத்தகம் வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 புத்தகம் வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது ஒரு பெரிய நூலகமே உங்கள் வீட்டில் உருவாயிரும். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான முக்கியமான பாதை. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கரிசல் வாழ்வை முழுமையாக புரிந்து கொள்ள கரிசல் சிறுகதையின் தடங்களைப் போல கரிசல் நாவல்களின் தடங்களையும் கரிசல் கவிதைகளின் தடங்களையும் நீங்கள் பின்தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.